ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வகை மீன்லையுமே இதே மெத்தடில் செய்யலாம். இதுக்கு நான் வந்து மீன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற மீனுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளியை அதிகப்படுத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக குழம்பு வைக்கிறதா இருந்தால் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே சீரக பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து குழம்பு இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இந்த சைஸ் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கையிலேயே நசுக்கி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாதி பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 20 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10-15 பூண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் நம்மளுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எந்த வகையான மீனாக இருந்தாலும் நம்ம இதே மெத்தடில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீன் குழம்பு எப்பவுமே 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சாதான் அந்த மீனோட டேஸ்ட் எல்லாம் குழம்புல இறங்கி மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சதே சாப்பிட்றத விட நம்ம கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலா அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது கூடவே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் மீனோட தலை போடுறதா இருந்ததுன்னா இது ஒரு 2 கொதி வந்ததுமே நம்ம தலை போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நல்ல பீஸ் எல்லாம் போடலாம். ஏன்னா தலை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே தலையை போட்டுடலாம். இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்ல பீஸ் மட்டுமே போடுறதுனால கொதி வந்ததுமே நம்ம அதை டைரெக்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே ஒரு 4 சின்ன துண்டு மாங்காய் போட்டிருக்கேன். இது மாங்காவோட டேஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மூழ்கிற அளவுக்கு அமுத்தி விட்டுக்கோங்க. இது ஓப்பன்லேயே இருந்து நல்லா வேகட்டும். புளியோட வாசம், மீனோட வாசமெல்லாம் நல்லா குழம்புல இறங்கி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 மணி நேரம் கழித்து மீன் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். தூவி அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் மூடி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.